இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானது நீ நன்மையை செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாயின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலருடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, யெகூ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆகானுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் அழித்து போட்டு அந்த இடத்துல எதுவுமே இல்லாதபடி ஆண்டவருடைய காரியத்தை நன்மையானதை செய்கிற ஒரு மனுஷனாய் எழுந்தது. அப்படி செய்திருந்தான். ஆனாலும் அவனுக்குள்ளும் சில காரியங்களை விட்டுவிட முடியாமல் இருந்தான். தேவ பிள்ளைகளை நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்மையானதை செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு உகந்ததை செய்கிறவர்களாய், கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதை ஆகிலும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்படும் போது கர்த்தர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்கிறார். தேவனை இயேசுவை அன்றி நாம் வேறு ஒன்றும் இல்லை என்ற ஒரு இடத்துல நாம் இருக்க வேண்டும். இயேசுவே தேவனை அறிந்திருக்கிறோம். அவர் செம்மையானதை கர்த்தருக்கு உகந்ததை செய்யும்போது, கர்த்தருக்கு நன்மையானதை செய்யும்போது ஆண்டவர் உங்களுடைய தலைமுறைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால நீங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நன்மையானதை செய்கிறவர்கள் அல்ல, செம்மையானதை செய்கிறவர்கள் அல்ல. உங்களுடைய தலைமுறைகளும் ஆண்டவருடைய காரியத்தை பின்பற்றி நன்மையானதை செம்மையானதை செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய இருதயத்தின் பாரமா இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா உங்க தலைமுறையாய் தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய கரத்துல, தேவனுடைய பக்கத்துல, தேவன் வைத்திருக்கிற ராஜ்யத்துல அமரும்படியாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பூமியில இருக்கிற ராஜாக்களை காட்டிலும், பூமியில இருக்கிற அந்தஸ்துகளை காட்டிலும், பரலோகத்துல இருக்கிற இயேசு மகாராஜாவினுடைய உயர்வுல நாம போய் அவரோட பக்கத்துல அமர்ந்திருப்பதை தான் அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால பெற்றோராகிய நாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நாம கர்த்தருடைய ராஜ்யத்துல நம்ம பிள்ளைங்க சேரணுன்றத நோக்கமாய் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும். நம்ம எதை கொண்டு போகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துல சேர்த்து வைப்பதே நம்மளுடைய நோக்கமா இருக்க வேண்டும். தேவன் செம்மையானதை நம்ம செய்து அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நினைத்து இந்த நாளில் வாழும்படியாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். God bless you.